அவர் ஆந்திராவினுடைய முதல்வராக இருந்தபோது அந்த ஆந்திரா கோதாவரி படுகையில் அதானி குரூப் எண்ணெய் எடுப்பதற்காக ஒரு உரிமையை பெற்று அங்கு வந்தபோது அவர் அனுமதிக்கவில்லை. அதை பொறுக்க முடியாத அம்பானியினுடைய உத்தரவின் பேரில் இது நடந்ததாக கூட அன்றைக்கு பேசப்பட்டது. ஆனால் அவருடைய மரணத்திலே இன்றைக்கும் மர்மம் இருக்கிறது. அதனால் அவர் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு அமெரிக்க அதிபர் இன்றைக்கு ட்ரம்ப் என்ன செய்யறாரோ அதை அம்பானி செஞ்சாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. திரு ஜெகன் வந்தார், அவருடைய மகன் 3 முறை முதல்வராக இருந்த ஜெகன் வீட்டுக்கு முகேஷ் அம்பானி வராரு. முகேஷ் அம்பானி முதல்வர் வீட்டுக்கே வராரு. அங்க அவருக்கு ஏதோ ஒரு தொழில்ல ஒரு சிக்கல். 3 முறையும் ஜெகன்மோகன் ரெட்டி வாசப்படியில வந்து அழைச்சிட்டு போறார். தன் தந்தையை கொன்றவர் என்று ஊர்ஜிதப்படுத்தியிருந்தார். ஒரு முதல்வராக வந்ததற்கு பின்னாலே ராஜசேகர ரெட்டி குடும்பத்திற்கு பணம் தேவையே கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடி பணம் அவரிடம் இருக்கிறது. காரணம் தொழில் மூலமாக சம்பாதித்து. என்ன தொழில் சார் அதெல்லாம்? அவங்க வந்து கோரி பிசினஸ், கல்கோரி, மண்கோரி, இது போன்ற கோரிகளை எடுத்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், எனக்கு தெரிஞ்சு ஆண்டுக்கு 1000 கோடிக்கு மேல் அப்படிப்பட்ட தொழில் செய்து கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய இறப்பு என்பது மிகப்பெரிய கொடுமையானது மட்டுமல்ல, காங்கிரஸை அது ஒரு சரிவு பாதை கூட கொண்டு போய்விட்டது என்று. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ராஜசேகர் ரெட்டி, அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி 2019 2024 வரைக்கும் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ அவருடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு மரணமாக தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய நல்ல ஒரு நெருங்கிய ஒரு தொடர்புலேருந்து 70கள்லேருந்தே இருந்தார். அவருடைய மரணம் மர்மமான ஒரு மரணம் தானா? அதாவதுங்க, ஒரு மர்மமான மரணம் என்பதை அனைவரும் அன்றைக்கு பேசினார்கள். அதை குறிப்பாக கோதாவரி படுகையில் ஆயில் கிடைக்கிறது, கச்சா எண்ணெய் நிறைய இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள். அவர் ஆந்திராவினுடைய முதல்வராக இருந்தபோது 2004 to 2009. ஆமாம், 2004 to 2009 அந்த நேரத்தில் அவர் அந்த ஆந்திரா கோதாவரி படுகையில் அதானி குரூப் எண்ணெய் எடுப்பதற்காக ஒரு உரிமையை பெற்று அங்கு வந்தபோது அவர் அனுமதிக்கவில்லை. கோதாவரி படுகையில் நீங்கள் கச்சா எண்ணெய் ஆயிலை எடுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்ததாகவும், அதை பொறுக்க முடியாத அம்பானியினுடைய உத்தரவின் பேரில் இது நடந்ததாக கூட அன்றைக்கு பேசப்பட்டது. ஆனால் அன்றைய நேரம் அவர் வந்தது எங்கன்னாக்கா, சத்தியவேடு எம்எல்ஏவாக ஒருத்தர் இருந்தார். அவருடைய மகன் திருமணத்திற்கு சத்தியவேடு வருவதற்காக ஹெலிகாப்டரில் ஏறினார். பருவநிலை சரியாக இல்லை. அந்த விமானி, அந்த ஹெலிகாப்டரை இயக்கக்கூடியவர் பருவநிலை சரியில்லை என்று சொன்னபோது கூட அந்த கல்யாணத்திற்கு நான் உறுதியாக போய் ஆக வேண்டும், அதனால் நீங்கள் ஒரு ஜாக்கிரதையாக கொண்டு போய் என்னை சேருங்கள், அவர் என்னை அழைத்திருந்தால் நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன், ஏமாந்து விடுவார் என்றுதான் அந்த ஹெலிகாப்டரில் ஏறி அங்கே போனார். அது ஒரு மலை மீது அந்த பனியின் காரணமாக அது விழுந்து விபத்துக்குள்ளாகிட்டது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. 2 கருத்தும் இருக்கிறது. ஆனால் அசைக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தியிருந்த அன்றைய முதல்வராக இருந்த திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை தன்னுடைய பாத யாத்திரையின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் ராஜசேகர ரெட்டி. காங்கிரஸை வலுவாக அங்கே அஸ்திவாரம் போட்டு கொடுத்தார் என்பதிலே 2 கருத்து இல்லை. ஆனால் அவருடைய மரணத்திலே இன்றைக்கும் மர்மம் இருக்கிறது. இல்லை, அது விலகவே இல்லை. அது அந்த மர்மத்தை விளக்குவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதும் அந்த விமானியும் இறந்து போய்விட்டார். பைலட் அந்த பைலட்டும் இறந்து விட்டார். அதை ஓட்டியவரும் இறந்து போன காரணத்தினால் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து இதையெல்லாம் அவர் செய்வாரா? அவ்வளோ அம்பானி குடும்பம் அவ்வளோ மோசமான குடும்பமா என்ற ஒரு எண்ணமும் எழுகிறது. என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், திரு அம்பானி அவர்கள் காங்கிரஸ் கட்சியால் வளர்க்கப்பட்டவர். அவர் அயல் நாட்டுக்கு போய் ஒரு திருபாய் அம்பானி அவர்கள் வெறும் 15,000 இந்தியாவுக்குள் வந்தவர். வந்தபோது ஜேபி பில்டர்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காங்க. இப்போ
இவங்க நீங்கள் ராதாகிருஷ்ண ரோட்டில் போனீங்கன்னா பரமானந்தம் ஜேபி பில்டர்ஸ்ன்னு இருக்கும். அவரோடு இணைந்து ரியல் எஸ்டேட் தொழிலை முதலில் ஆரம்பித்து முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அன்னை மரகதம் சந்திரசேகர் என்பவர் அதில் ஒரு பிரச்சனை வந்தபோது அதை தீர்த்து வைத்து இருவருக்குமான ஒரு உறவை பலப்படுத்தி பொருளாதாரத்திலே ஒரு சின்ன முன்னேற்றத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் அவரை அணைத்து கொண்டு அவருடைய உயர்வுக்கு வழிவகுத்தார்கள். அதற்கு பின்னாலே திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் திருபாய் அம்பானிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து அவரை உயர்த்துவதிலே காரணமாக இருந்தார். ஆகவே காங்கிரஸாலே வளர்க்கப்பட்ட திரு அம்பானி அவர்கள் இதை செய்திருப்பாரா என்ற சந்தேகமும் எனக்கு இருக்கிறது. ஏன் அவர் அழிச்சாதான் அந்த இடத்துல பிசினஸ் நடக்கும், அந்த கச்சா எண்ணெய் எடுக்க முடியும் அப்படின்னா? அதாவதுங்க, அந்த கோதாவரி படுகையில் போய் இவங்க இறங்கின போது அவர் அனுமதிக்கவே இல்லை, தடுத்துட்டாரு, திருப்பி அனுப்பிட்டார். அம்பானியே இறங்கினாரா? அம்பானின்னா அம்பானி குரூப்பு. அம்பானி அதை எடுத்துட்டாரு. அந்த உரிமத்தை பெற்றுட்டு அங்கே போய் ஆயில் எடுக்க போகும்போது தடுக்கப்பட்டார். எடுக்கவே விடல. அவர் முதல்வராக இருந்தால் எடுக்க முடியாது, அதனால் அவர் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு அமெரிக்க அதிபர் இன்றைக்கி ட்ரம்ப் என்ன செய்கிறாரோ அதை அம்பானி செஞ்சாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அது ஊர்ஜிதப்படுத்தாத தகவலாக தான் இன்றைக்கே இருக்குது. ஏன் அவர் எடுக்க விடலை? எடுக்க விடலைன்னா ஆந்திராவினுடைய வளம் குறைந்து விடும். ஆந்திராவினுடைய அந்த எடுக்கும் பொழுது நிறைய ஆந்திராவினுடைய மண் வளம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், நீர்நிலைகள் பாதிக்கப்படும், ஆயிலால் பல ஆயில் மேலே வரும்பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதிக்கப்படும் என்ற காரணத்தை எல்லாம் அவர் சொல்லிதான் தடுத்தார். இப்போ அந்த இடத்துல எடுக்கிறாங்களா கச்சா எண்ணெய்? இப்பவும் எடுக்கல, இப்போவும் எடுக்கல, தடுக்கப்பட்டு விட்டது. ராஜசேகர் ரெட்டி தடுத்ததை அதுக்கு அடுத்த வந்த ரோசையாவும் அதுக்கு அனுமதிக்கலை. அதுக்கப்புறம் வந்த ஜெகனும் அது அனுமதிக்கலை. இன்றைக்கி இருக்கிற சந்திரபாபு நாயுடு கூட அதை அனுமதித்தாக எனக்கு தெரியவில்லை, எடுக்கலை, அப்படியே தான் இருக்குது. அவர் பல காரணங்களை சொல்லி அதை தடுத்தார். ஆனால் அவர்கள்தான் அந்த கொலைக்கு காரணம் என்பதை ஊர்ஜிதப்படுத்தவே முடியவில்லை. அவர் விமான பைலட் அந்த மலை மேலே போகும்போது அவருக்கு அந்த இதில் தடுமாற்றம் இருந்தது, பனிமூட்டம் இருந்தது, அதன் காரணமாக அங்கே நொறுங்கி விழுந்து அவர் இறந்து போய்விட்டார் என்ற தகவல் தான் உண்டே தவிர கிளைமேட்டும் தொழில்நுட்ப கோளாறும் இந்த ரெண்டும் தான் சொல்கிறாங்க. அம்பானி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களே தவிர ஆனால் அதை யாரும் நிரூபிக்க முடியல. அதனால் நிரூபிக்க முடியாத வழக்கில் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது சரியாக இருக்குமா என்பது தான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் அதுக்கு அடுத்ததாக திரு ஜெகன் வந்தார், அவருடைய மகன். நான் உங்களுக்கு இப்போ வீட்டுக்கு போனோன்னு அனுப்புகிறேன். 3 முறை முதல்வராக இருந்த ஜெகன் வீட்டுக்கு முகேஷ் அம்பானி வராரு. முகேஷ் அம்பானி முதல்வர் வீட்டுக்கே வராரு, முதல்வருடைய அலுவலகத்துக்கே வராரு. அங்கே அவருக்கு ஏதோ ஒரு தொழிலில் ஒரு சிக்கல். 3 முறையும் ஜெகன்மோகன் ரெட்டி வாசப்படியில் அழைச்சிட்டு போறார். தன் தந்தையை கொன்றவர் என்று ஊர்ஜிதப்படுத்தியிருந்தால் ஒரு முதல்வராக வந்ததற்கு பின்னாலே அதை அவரால் அறிந்து கொண்டிருக்க முடியும். உளவுத்துறை மூலமாக உங்கள் தந்தையார் கொலைக்கு அம்பானி தான் காரணம் என்பதை அவர் தெரிந்து கொண்டிருந்தால் அவரை வரவேற்றிருக்க மாட்டார். அவர்களுக்கு பணம் தேவையே கிடையாது. ராஜசேகர் ரெட்டி குடும்பத்திற்கு பணம் தேவையே கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடி பணம் அவரிடம் இருக்கிறது. காரணம் தொழில் மூலமாக சம்பாதித்து. என்ன தொழில் சார் அதெல்லாம்? அவங்க கோரி பிஸ்னஸ், குவாரி, கல்குவாரி, மண்கோரி, இது போன்ற கோரிகளை எடுத்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ராஜசேகர் ரெட்டியோட நெருக்கமான தொடர்பு உண்டு. காரணம் என்னவென்றால் அவர் சந்திரபாபு நாயுடை எதிர்த்து அவர் முதல்வராக இருக்கும்போது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். காங்கிரஸ் தலைவர், அவர் ஆந்திர பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் தலைவர். சத்தியவேடில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அங்கே தான் பிரச்சாரத்தை. அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள், நானும் 2 பேரும் அங்கே போனோம். அவர் தான், திண்டிவனம் ராமமூர்த்தி தான் என்னை அழைத்துட்டு போனார். ராஜசேகர் ரெட்டியும் திரு திண்டிவனம் ராமமூர்த்தியும் நாடாளுமன்றத்திலே அடுத்தடுத்த சீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க. நான் போன உடனே அங்கே இருக்கவங்க சத்தியவேடில் நிறைய தமிழர்கள், சுமார் 60% பேர் தமிழர்கள் இருக்காங்க ஆந்திராவில். அப்போது ஒரு காலத்தில் சத்தியவேடு தமிழகத்தோடு இருந்தது. அதனால் தமிழர்கள் அங்கே அதிகமாக வாழ்கிறதுனால அப்போது திரு திண்டிவனம் ராமமூர்த்தி ராஜசேகர் ரெட்டி கிட்ட பொன்கிருஷ்ணமூர்த்தி நல்லா பேசுவார், அவரை பேச விடுங்கன்னார். நான் ஒரு அரை மணி நேரம் பேசினோடனே, பேசி முடித்தோடனே ராஜசேகர் ரெட்டி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டார். நீங்கள் நல்லா பேசுனீங்க, தமிழை உங்கள் மக்கள்
சாரசாரியா வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னு பேசினேன். அதுக்கப்புறம் தமிழர்கள் வாழும் பகுதிக்கெல்லாம் நீங்க வந்தே ஆகணும்னாரு. நானும் போய் எல்லா இடங்களிலும் பேசணும். அன்றைக்கு இரவு முன்னாள் ஒரு அமைச்சராக இருந்த வீட்டில் உப்மா சாப்பிட்டதெல்லாம் எனக்கு பசுமையாக நினைவு இருக்கு. அது மாதிரி ராஜசேகர் ரெட்டியோடு எனக்கு நெருக்கமான தொடர்பு இருந்து முதல்வரானதுக்கு அப்புறமும் அவரோட பல 2-3 தடவை நான் போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ரொம்ப மரியாதையான ஆள், ரொம்ப நல்ல மனிதர், அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருடைய தொழிலில் அவருடைய வருமானம் என்பது அளவுக்கு அதிகமான வருமானம். சென்னையில் கூட இன்றைக்கி அவருக்கு வீடு இருக்குது, அண்ணா நகரில் ஒரு வீடு இருக்குது, அங்கே வந்து தங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவரை வந்து அம்பானி தான் கொன்னாருன்றதை என்னால் கூட ஏற்றுக்க முடியல. அப்படி தெரிஞ்சிருந்தால் அவர் பையன் வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்க மாட்டார். அது வந்து வலைதளங்கள்லேயே வந்திருக்கு, டிவியில் காட்சி ஊடகங்களில் காட்டியிருக்காங்க. அதானி வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து சந்தித்தார் அப்படின்னு அவர் மனைவியை உள்ளே போகிறதெல்லாம் காட்சி ஊடகங்களில் பார்த்தோம். ஆகவே ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸினுடைய அடையாளம் மட்டுமில்லை, காங்கிரஸை ஆந்திராவில் வலுவாக ஊன்றி காட்டியவர். அவரை வந்து சந்திரபாபு நாயுடே யாரும் தோற்கடிக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு மனிதரை காட்ட மாபெரும் மனிதர். அவருடைய இழப்பு உண்மையிலேயே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு மிகப்பெரிய இழப்பு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களுடைய பிஸ்னஸ்னா அந்த கிரானைடு அந்த மாதிரி பிஸ்னஸ், கிரானைடு கோரி ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜனார்த்தன் ரெட்டின்னு ஒருத்தர் பிஜேபியில் இருக்கார். அவரும் இவங்களும் பார்ட்னர். அதாவது அவங்க இயக்கங்கள் வேறையாக இருந்தாலும் அவங்கெல்லாம் கொஞ்சம் உறவினர்கள். அவர் ஜனார்த்தன் ரெட்டி, இவர் ராஜசேகர் ரெட்டி. இவங்க 2 பேருக்குள்ள நல்ல உறவு. நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகைகளில் கூட, ஜனார்த்தன் ரெட்டி மகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது சுமார் 650 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார். அது வந்து பத்திரிகையெல்லாம் வந்தது, பெரிய வாத பொருளாக கூட மாறிச்சு. அது மாதிரி அவங்க வந்து பெரிய அளவில், ராஜசேகருடைய தந்தை கூட மிகப்பெரிய கோட்டீஸ்வரன். ராஜசேகருடைய தந்தை சுட்டுக் கொல்லப்பட்டார். நம்முடைய ராஜசேகர் ரெட்டி டாக்டர், ஆமா, ஜெகனோ டாக்டர். தன்னுடைய மகன்களை படிக்க வைத்தார், மருத்துவர்களாக்கினார், மிகப்பெரிய படிப்பாளிகளாக்கினார். ஆகவே அவர்களுடைய வருமானம் என்பது எனக்கு கிடைத்த தகவல் படி ஆண்டுக்கு 1000 கோடிக்கு மேல் அப்படிப்பட்ட தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே பணத்துக்கு தேவையில்லை. ஆகவே அம்பானியிடம் கை நீட்ட வேண்டிய அவசியமெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அம்பானியும் அது அவருக்கு தேவையில்லை என்பது தெரியும். இல்லை என்று சொன்னவுடன் போய்விட்டவர். இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு டாக்டர் படித்தவர், தெளிவான ஒரு ஆள் தான். எங்ககிட்ட இல்லை, ஆனாலும் எங்ககிட்ட இருந்தவர், காங்கிரஸினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு முறைங்க சோனியா காந்தியை ஒருவர் பஞ்சாரா ஹில்ஸில் தவறாக பேசிட்டாருன்ட்டு ஜெகன்மோகன் ரெட்டியே ஒரு 10 பேர் இட்டு போய் அந்த வீட்டில் அந்த ஆளை அடித்த வரலாறுலாம் இருக்குது. எங்கே? ஆந்திராவிலையா? ஆந்திராவில் பஞ்சாரா ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் என்டிஆர்லாம். பஞ்சாரா ஹில்ஸ் என்பது ஆந்திராவினுடைய மிகப்பெரிய சொர்க்க பூமி. அது அங்கே ராஜசேகர் ரெட்டி வீடு கூட இருக்குது. என்டி ராமாராவ் அங்கே தான் இருந்தார், சென்னையில் இருந்தார் என்டி ராமாராவ். இங்கேருந்து காலி பண்ணின்னு போய் பஞ்சாரா ஹில்ஸுக்கு தான் போனார். அப்போ அந்த மாதிரியான இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் சோனியா காந்தியை ஒரு மாதிரியாக பேசினாருன்னு சொல்லிட்டு இவரே நேராக போனார். இவருடைய தலைமையிலே ஒரு டாக்டர் படித்தவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு போய் இது பண்ணி அப்போ சந்திரபாபு நாயுடு அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டார். அந்த அளவுக்கு காங்கிரஸ் மேலே பிரியமாக இருந்த குடும்பம் தான். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவர்கள் பிரிந்து போனார்கள். ராஜசேகர் ரெட்டி இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், ராஜசேகர் ரெட்டி இறந்தபோது அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் எங்களுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த அன்னை சோனியா காந்தி அவர்களும் அவருடைய வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் எந்த கட்டிலில் படுத்திருந்தாரோ அந்த கட்டிலில் அமர்ந்து அழுத காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சொந்தக்காரர் ராஜசேகர் ரெட்டி. காங்கிரஸினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அவர். காங்கிரஸை வளர்த்தெடுப்பது, மீட்டெடுப்பதில் ஆந்திராவில் முதன்மையாக இருந்தார். ஏன் இந்தியாவிற்கே அவர் காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும், அது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். ஆகவே அவருடைய இறப்பு என்பது மிகப்பெரிய கொடுமையானது மட்டுமல்ல, காங்கிரஸை அது ஒரு சரிவு பாதை கூட கொண்டு போய்விட்டது என்று நான் சொல்லுவேன். பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். வணக்கம் சார். நன்றி.